வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 2026 புத்தாண்டு ராசி பலன்கள். நீங்கள் எந்த ராசி, எந்த நட்சத்திரம், எந்த வயசில் இருக்கிறீங்க, அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது, அதாவது 16 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், 12 ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. மேஷராசி ராகு தசை. இந்த மேஷராசிக்கு ராகு தசை எப்படி இருக்கும் இந்த 2026? ராகு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு, ஏன்னா 7.5 சனி போயிட்டுருக்கு, அதாவது 2025 உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு. இந்த ராகு தசை எந்த வயசில் வரும்? 3 நட்சத்திரங்கள், அதாவது மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களுக்கு எந்த வயசில் இந்த ராகு தசை அப்படிங்கிறது வரும்? அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 48 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் வரும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பு பொறுத்து, ஏன்னா பரணி நட்சத்திரம் அப்படின்னாக்கா சுக்கிரனோட நட்சத்திரம். இதில் தசா புத்தி இருப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலருக்கு 15 வருடம் இருக்கலாம், 10 வருடம் இருக்கலாம், 5 வருடம் இருக்கலாம். இப்போ 5 வருடம் இருக்குன்னு வச்சுக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தில், அதாவது 4ஆம் பாதத்தில் வரைங்க. 5 வயசுக்கு பிறகு 6 வருடங்கள் சூரிய தசை, 5 6 11, 11 வயசுக்கு பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, அப்போ 21, 21 வயசுக்கு பிறகு 28 வரைக்கும் செவ்வாய் போயிடும். 28 வயசுக்கு பிறகு 18 வருடங்கள், அப்போ 46 வயசு வரைக்கும் இந்த ராகு தசை நடைமுறைக்கு வரும். பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதம் கொண்ட நபர்களுக்கு, இப்போ முதல் பாதத்தில் இருக்கிறீங்க, 15 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருக்குன்னா 15 + ஒரு 6 சூரிய தசை அப்படின்னாக்கா 21. 21க்கு பிறகு 31 வயசு வரைக்கும் சந்திர தசை, 31லேருந்து 38 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை, இப்போ 38 + ஒரு 18 56, 56 வயசு வரைக்கும் இந்த ராகு தசை நடைமுறைக்கு வரும். இது பரணி நட்சத்திரம். முன்ன பின்ன வரலாம், ஏன்னா 12 வருஷம் தசாபுத்தி இருப்பு இருக்கிறவங்களுக்கு இருக்கிறாங்க, 16 வருடங்கள் தசாபுத்தி இருப்பு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, 18 வருடங்கள் கூட ஒரு சில பேருக்கு தசாபுத்தி இருப்புகள் இருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு 25 வயசுலேருந்து ஒரு 56 வயசுக்குள்ளே தான் நடக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு எந்த தசாபுத்தி இருப்புகளில் இருந்தாலும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் தசை 22 வயசு வரைக்கும் வந்துடும். 22 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு தசை அப்படிங்கிறது வரும். அப்போது இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் 22 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் இந்த ராகு தசை நடைமுறைக்கு வரும். இதுக்குள்ளே தான் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு வரும், உங்கள் தசா புத்தி இருப்பை பொறுத்து எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி. இப்போ ராகு தசை எப்படி இருக்கும்? ராகு எங்கே இருந்தால் சிறப்பு? உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால் சிறப்பு. யோகம் செய்யக்கூடிய வீடு அப்படின்னாக்கா சந்திரனோட வீடு, சூரியனோட வீடு, இன்னொன்று செவ்வாயோட வீட்டில் இருக்கலாம், ஆனால் அஷ்டமாதிபதியாக வந்துடுவார். 8ஆம் இடத்து தசையை தான் அதை நம்ம எடுத்துக்கணும். ராசியில் இருந்தாலும் சிறப்பு, செவ்வாயோட வீட்டில் இருந்தாலும் சிறப்பு. இன்னொன்று குருவுடைய வீட்டில் இருந்து தசை பண்ணாலும் சிறப்பு. குருவுடைய வீட்டில் இருந்து தசை பண்ணால், சூரிய சந்திரன் வீட்டில் இருந்து தசை பண்ணால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் இந்த ராகு தசைங்கிறது. 7.5 சனியிலையும் நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். அந்த வளர்ச்சிகளை கொடுக்கணும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ சந்திரனோட வீடாக இருந்தாலும் சரி, சூரியனோட வீடாக இருந்தாலும் சரி, குருவுடைய வீடாக இருந்தாலும் சரி, அந்த வீடு கொடுத்த கிரகம் இருக்கு இல்லையா, ராகு பகவானுக்கு மறையாமல் இருந்தால் சிறப்பு. அவர் வீட்டில் இருந்து, அதாவது ராகு கிட்ட இருந்து அந்த வீட்டிலேருந்து எண்ணி பார்த்தீங்கன்னாக்கா எந்த கிரகத்தோட வீட்டில் இருக்காரோ அந்த கிரகம் 3, 6, 8, 12 வராமல் இருந்தால் சூப்பராக இருக்கும். அந்த ராகு தசைங்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சில பேர் செகண்ட் ரவுண்டு சனிங்க, எனக்கு பொங்கு சனி, எனக்கு எதுவுமே பண்ணலை அப்படின்வாங்க. பொங்கு சனி, அந்த முதல் ரவுண்டு சனியெல்லாம் கிடையாது. தசையை பார்க்கும். சனி பகவான் 7.5 சனி வரும்போது தசையை பார்க்கும். அந்த தசை அப்படிங்கிறது யோக தசையாக இருந்தால் யோகத்தை கொடுத்துரும், பூஸ்ட் பண்ணி விட்ரும். அப்படியே அவயோக தசையாக இருந்தால் அவயோகத்தை கொடுத்துரும், அதாவது கஷ்டத்தை கொடுத்துரும். கஷ்டப்படக்கூடிய தசையாக இருந்தால், தசை சரியில்லை, இல்லை ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் சரியில்லை, அது மாதிரி இருக்கும் பட்சத்தில் அது தசை சரியில்லை, அதாவது பலவீனமாக இருக்குது. அப்போ பலவீனத்தை தான் கொடுக்கும் இந்த சனி பகவான். இன்னொன்று என்னென்னா, இப்போ சூரியன் சந்திரன் வீட்டிலலாம் வேற எங்கே இருந்தால் அவங்களுக்கு பிரச்சனையா? பிரச்சனை இருக்குது.
இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா புதனோட வீட்டில் இருந்தால் இந்த ராசிக்கு 3ஆம் அதிபதி 6 குடையவன். அந்த வீட்டில் இருந்து தசை பண்ணால் கொஞ்சம் கடுமையான கஷ்டங்கள் இருக்குது. அதுக்கு விதிவிலக்குகள் உண்டு. இன்னொன்று சுக்கிரனோட வீட்டில் இருந்தாலும் நியூட்ரல், அது பெருசாக நம்ம கெடுபலன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லிக்கலாம். அந்த வீடு கொடுத்த கிரகம் நல்ல இடத்துல அமைஞ்சிருந்தால், சுபத்துவமாக இருந்தால், அதாவது சுக்கிரனோட வீட்டில் இருந்தால் இந்த ராகு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுத்துரும். சுக்கிரனோட வீட்டில் இருந்தாலும் சனியோட வீட்டில் இருந்தால் ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா சனி தசை மேலே 7.5 சனி மாதிரி, இது டோட்டலாகவே சனியோட வீட்டில் இருந்தால் அந்த காரகத்துவம் டோட்டலாக பாதிக்கப்படும். ராகு தசை வந்து எனக்கு எதுவுமே செய்யலை சார், நிறைய கஷ்டத்தை தான் கொடுத்துச்சு அப்படின்னு. மெயினாக பார்த்தீங்கன்னா கடனை கொடுத்துரும், பண விஷயத்தில் பிரச்சனை கொடுத்துரும், வருமானம் வேலைவாய்ப்பு எல்லாமே பாதிக்கப்படும். இது வந்து பொது இங்கே இருந்தால் இந்த பலன் அப்படிங்கிறது. இந்த 2026 உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ராகு தசையில் நம்ம நல்லா இருப்போமா, ஒரு தொழில் வேலைவாய்ப்பு இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். இப்போ வயசு ரீதியாக பார்ப்போம். 22லேருந்து 66 வரைக்கும். இந்த 22லேருந்து வேலை எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா 66 வரைக்குமே வேலை, தொழில், திருமண வாழ்க்கை இப்படியே போயிடுவோம். இப்போ வேலைனாக்கா புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துரும். வேலை வாய்ப்பில் உங்களுக்கு பிரச்சனை வராது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையும் கொடுக்கும். ஒரு சில பேர் வந்து எந்த வயசில் இருந்தாலும் சரி, நீங்கள் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்கனாக்கா தாராளமாக போகலாம். அந்த குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுனாக்கா, ஏற்கனவே முயற்சி பண்ணியிருந்தால் உங்களுக்கு வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, நிறைய உங்களுக்கு தடைகளை கொடுத்துருக்கலாம். ஆனால் இந்த 2026 வெளிநாடு போவீங்க. வெளிநாடு வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணால், வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு, அதாவது மேல் படிப்பு படிக்கணும்னு வெளிநாடு போனாலும் சரி, அதுக்கு போனாலும் சரி, நிறைய உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. ராகு தசையில் வெளியே துரத்தி விட்ருவோம். எங்கேயாவது இங்கே இருக்கிற இடத்த விட்டு வெளியே போயிடுவாங்க. இல்லை இங்கேயே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வேலைங்கிறது அலைச்சலை கொடுக்கும். இப்போ வெளிநாடு அடிக்கடி போயிட்டு வருவாங்க. அந்த வேலை நிமித்தமாக இப்போ ஆஃபீஸ் மூலிமா இல்லை ஒரு கம்பெனி மூலிமா அடிக்கடி வெளிநாடு போகிற மாதிரி அது மாதிரி வேலையாக இருக்கும். டோட்டலாக ஜாபே சேஞ்சஸ் ஆகும். சேஞ்சஸ் ஆகிட்டு அந்த வேலை மூலிமா நீங்கள் அலைச்சல். இப்போ நீங்கள் வெளிநாடு கூட போகல, அப்போது வேலை ரீதியாக, அந்த கம்பெனி ரீதியாக, தொழில் ரீதியாக நீங்கள் அடிக்கடி இன்னொரு கம்பெனிக்கு போயிட்டு வர்றது, செக்கு கொடுத்துட்டு வர, ஏதோ ஒன்று உங்களோட வேலைன்னு இருக்கு இல்லையா, வெளியே தொடர்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நிறைய வெளியே போயிட்டு வர மாதிரி, ட்ராவலிங் அதிகமாக பண்ணுற மாதிரி, அது மாதிரி நிறைய இந்த ராகு தசையில் கொடுக்கும். ஏன்னா அலைச்சலை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அது நல்ல அலைச்சல், நல்ல ஒரு பணம் வரக்கூடிய அலைச்சல் அப்படி தான் கொடுக்கும் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு. இது வந்து என்னென்னாக்கா, நான் சொன்ன இந்த சந்திரனோட வீடு, சூரியனோட வீடு, குருவுடைய வீடு, அபரிவிதமான வளர்ச்சிகள் அந்த வீட்டிலலாம் இருந்து தசை பண்ணால் யோகத்தை கொடுக்கும். இதெல்லாம் யோகம் செய்யக்கூடிய வீடு இந்த ராசிக்கு. ஏன்னா செவ்வாய்க்கு நட்பு கிரக வீட்டில் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துரும். இது மட்டும்தான். இது வந்து தொழில் செய்கிறவங்களுக்கு கூட நல்லாயிருக்கும். தொழிலுக்கும் எடுத்துக்கலாம். ஒரு தொழிலில் திடீர் மாற்றங்கள், ஒரு சேஞ்சஸ் பண்ணுறது, திடீர்னு இடம் வந்து இப்போ ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி புதுப்பிக்கிறது, அது மாதிரி புது பொலிவுடன் இருக்கும். அதாவது யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து இந்த ராகு பகவான் தசை நடந்துச்சுனாக்கா 7.5 சனி சேர்ந்து கொடுக்கும். 7.5 சனியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ பொங்கு சனின்னு வைங்க, எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க அப்படின்வாங்க. ஆனால் தசை சரியில்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. இப்போ அந்த வீடு கொடுத்த கிரகமே சரியில்லைன்னு வச்சுக்கலாம். இப்போ செவ்வாய்க்கு நட்பு கிரக வீட்டில் ராகு இருந்து தசை பண்ணுறார். வீடு கொடுத்த கிரகம் சரியில்லைன்ற பட்சத்தில், அதாவது மறைவு ஸ்தானங்களில் இருந்துச்சுன்னா அந்த தசைங்கிறது 7.5 சனியில் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா, வேலை உங்களுக்கு வந்து ரொம்ப இழுத்துக்கினே இருக்கும். எப்போ பாரு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துனே இருக்கும். வேலையில் நிற்க முடியாது. திடீர்னு வேலை பாதிப்பு, இடம் மாற்றுறது, அது மாதிரி போயிடும். பிரச்சனைகள் அப்படி வந்துடும் நமக்கு. என்னென்னா ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருப்பீங்க 2025க்கு முன்னாடி. 2025 இந்த 7.5 சனி ஆரம்பித்த பிறகு கூட ஓரளவுக்கு நல்ல ஒரு பேர் புகழெல்லாம் இருந்திருக்கும். உடனே டேமேஜ் ஆகும் அப்படியே. இது வந்து மறைவு ஸ்தானங்களில் ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் இருந்தால் ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டே இருக்கும். மன வலி அதிகமாக இருக்கும். மனசில் வந்து ஏதோ ஒரு பயம், பதட்டம் இது மாதிரி கொடுத்துட்டே இருக்கும். ரொம்பலாம் பயப்பட தேவையில்லை. 7.5 சனிக்கு உண்டான பலன் அதுதான். 7.5 சனின்னா அவர் வந்தாருனாக்கா அவருக்குன்னு ஒரு இது கொடுக்கணும் இல்லையா. அதனால் இது வந்து நெகட்டிவாக, அதாவது வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் நெகட்டிவ். இது மாதிரிலாம் ஸ்ட்ரகிளை கொடுத்துட்டே இருக்கிறது, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வர்றது, திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளத்தை கொடுக்கறது, வீட்டில் போனால் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, இது மாதிரிலாம். பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. குடுக்கல் வாங்கலாம் ரொம்ப கவனமாக இருங்க. யாருக்குமே வந்து கேரண்டி கேட்டு போடாதீங்க. நல்லது செய்யணும்னு நினைக்காதீங்க. ஆனால் கெடுதல் செஞ்சீங்கன்னா உடனே கெடுதல் வந்துடும் உங்களுக்கு. எதையுமே செய்யாமல் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா போதும்.
உங்களுக்கு கொஞ்சம் ஆட்டம் கொடுக்குதா, ஏதோ சரியில்லை, உங்களுக்கு மைண்டே தெரியும், ஆழ்மனதில் உங்களுக்கே தெரியும் ஏதோ நடக்குது, என்னன்னே தெரியல, மன்னத்துக்கும் இப்போத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா ஒரு உடம்பு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுன்னாக்கா நமக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சிங்களேன், நம்ம உடம்பு வந்து இயங்காது. அது மாதிரி இந்த 7.5 சனி வரும்போது தசை சரியில்லைனாக்கா மனசு இயங்காது, மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒன்று தப்பாக நடக்குது, வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வர்றதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கும். இது வந்து தசை சரியில்லைன்னா. தசை நல்லா இருந்ததுனாக்கா நீங்கள் கண்ணை மூடிட்டு போயிட்டே நல்லாயிருக்கும், பரவாயில்ல, ஒருத்தர் வீடு கட்டுவார், ப்ராப்பர்ட்டி அது இதுன்ட்டு அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி. பசங்க இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு வந்து படிப்பு செலவு, வேலை செலவு, திருமண வயதில் இருக்காங்கன்னா திருமணம் நடந்துடும். இந்த 7.5 சனியில் திருமணம் நடந்துடும், நிறைய விரயங்களை கொடுக்கும், சுப விரயங்கள், சுப செலவுகள். அந்த தேவையில்லாத செலவெல்லாம் கிடையாது. இது பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கறது ஒரு செலவு, பசங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறது ஒரு செலவு, படிக்க வைக்கிறது ஒரு செலவு. இது எல்லாமே இது மாதிரி செலவு தான். இது வந்து முதலீடு தான். உங்களுக்கு வந்து அது பெருசாக வந்து நஷ்டமெல்லாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது மாதிரி வந்துடும். சனியோட வீட்டில் இருக்கிறவங்க, புதனோட வீட்டில் இருக்கிறவங்க, தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சனியோட வீட்டில், அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் மகரத்தில் கும்பத்தில் இருந்தால், இன்னொன்று புதனோட வீடு வந்து மிதுனத்துலேயும் கன்னியில் இருந்தால், இப்போ 3ஆம் இடத்துல வந்து ராகு இருந்துச்சுனாக்கா உபஜயஸ்தானங்கள் 3, 6, 10, 11 இருந்துச்சுன்னா சிறப்பு. இந்த இடத்துல ராகு கொஞ்சம் சிறப்பு தான், இல்லைன்னு சொல்ல. ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் யாருன்னு பார்க்கணும், அவர் யோகரான்னு பார்க்கணும், அந்த யோகாதிபதி யோகத்தை கொடுப்பாரான்னு பார்க்கணும், அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்க்கணும். மெயினாக என்ன நட்சத்திரம், அந்த நட்சத்திராதிபதி கூட சேர்ந்த கிரகங்கள் இதெல்லாம் ஓகே. 3ல் இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் 7.5 சனி வரும்போது கொடுக்காது இல்லை. 7.5 சனி வரும்போது ஒரு பிரச்சனை கொடுக்காது. அதாவது எப்படி பார்த்தாலும் ஒரு தசை நடக்குதுனாக்கா அது ஒன்று 7.5 சனி அட்டன் பண்ணிடுவீங்க, அப்படிலாம் அஷ்டம சனி அட்டன் பண்ணுவீங்க. இதில் ஒரு பிரச்சனை வரும் இல்லை உங்களுக்கு. அந்த 7.5 சனி நல்ல சனியான்னு பார்க்கணும். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வந்து பாதிக்காமல் இருக்கணும், சுபகிரக நட்சத்திரம் ஏறி இருக்கணும், சுபகிரக பார்வை, சுபகிரக சேர்க்கை. அது மாதிரி சுபகிரகத்தோடு சேர்ந்துச்சுனாக்கா சனி கெடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. என்னன்னா இப்போ கோச்சாரத்தில் ஒவ்வொரு கட்டமாக சுற்றி வரும்போது பார்க்கக்கூடிய இடத்துலலாம் வந்து பிரச்சனைகளை கொடுக்காது. அந்த தசை வந்தால் பிரச்சனையை கொடுக்காது. 7.5 சனியில் வந்து சுபகிரகத்தோடு இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், ஓரளவுக்கு உங்களுக்கு வலிமையாக உட்காந்துரும். உங்கள் சுய ஜாதகத்தில் அது மாதிரி இருந்தால் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காத அமைப்பில் உக்காந்துச்சுன்னா 7.5 சனி வரும்போது பெருசாக கெடுக்காது. தசை சரியில்லைனா மட்டும்தான் அது கெடுக்கும். தசை சரியில்லைனா கூட அது கொடுக்கும், ஒரு பக்கம் வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி, அது இதுன்னு ஏதோ ஒன்று கொடுத்துட்டே இருக்கும், உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கும். அது மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்கள் சனி வீட்டில் புதன் வீட்டில் இருந்தால் கடன் பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் பிரச்சனைங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா, கடன் வாங்க வாங்க வாங்கிட்டே இருப்பீங்க, கடனை திருப்பி கட்ட முடியாத இதில் வந்துடும். ஏன்னா புதனோட தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் வரக்கூடாது. வந்துச்சுன்னா மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுன்னா தப்பிக்கலாம். 7.5 சனி வரும்போதெல்லாம் ப்ராப்ளத்தை கொடுத்துரும், உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கும், நோய் நொடி பிரச்சனைகள், அது மாதிரி மருத்துவ செலவு, உங்களுக்கெல்லாம் கூட உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. அது மாதிரி சனியோட வீட்டில் இருந்தாலும் அப்படி தான். ஏன்னா 10ஆம் இடம் 11ஆம் இடம் ராசிக்கு 10, 11 இருந்து தசை நடத்துறது வந்து ராகு பகவான் நல்லது தான், ஓகே நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. 7.5 சனிக்கு முன்னாடி வேற, 7.5 சனி ஆரம்பித்த பிறகு வேற. இது ராகு தசை சனி தசை மாதிரி இருக்கும். சனி தசை மேலே ஒரு 7.5 சனி வந்துச்சுன்னா உங்களுக்கு பலன் கம்மி பண்ணி கொடுக்கும். இதுக்கு முன்னாடி ராகு தசை ஓடிட்டு இருக்கலாம், அதாவது கும்பத்திலேயும் மகரத்திலேயும் இருந்து ராகு தசை ஏதோ நல்லது பண்ணிட்டு இருக்கலாம். 7.5 சனி வரும்போதே உங்களுக்கு அந்த வருமானத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி கடனில் சிக்க வைக்கும், கேஸு கோர்ட்டு அது மாதிரி போக வைக்கும். உங்களுடைய ஜாதக வலிமையை பொறுத்து. நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இது மாதிரியான கெடுபலன்கள் வந்து இந்த ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள் தப்பிக்கலாம். இதுக்கு நிறைய பேசிகிட்டே இருக்கலாம், அதுக்கு உண்டான டைம் இல்லை, நிறைய பேசிகிட்டே இருக்கலாம், எவ்வளோ பேசலாம். ஒவ்வொருத்தர் ஒரு புக்ஸு மாதிரி இது இந்த ராகு தசை அப்படிங்கிறது. நட்சத்திராதிபதிக்கு ஒன்று பேசலாம், அந்த வீட்டதிபதிக்கு ஒன்று, சனி 7.5 சனி வர்றது அதுக்கு ஒன்று. இது மாதிரி நிறைய கதைகள் இருக்குது இந்த ராகு தசைக்கு. நான் ராகு மாதிரி கொடுக்குறவர் எதுவுமே கிடையாது. அப்படியே 18 வருஷம் நின்று கொடுப்பார், நீங்கள் யாருமே அசைக்க முடியாத அளவு கொடுப்பார். ஆனால் அந்த 18 வருஷத்தில் 7.5 சனி வந்துடும், ஏதாவது ஒன்று வந்துடும், இல்லைன்னா அஷ்டம சனி வந்துடும். இப்போ 7.5 சனி வந்துச்சு இல்லையா, சனியும் சுபத்துவமாக இருக்கணும் உங்கள் சுய ஜாதகத்தில், அப்போ தான் சனியும் சேர்ந்து கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு ட்ராவல் பண்ணுங்கள். இப்போ 22 to 31, 32 வரைக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கனாக்கா, ஏன்னா தொழில் சொல்லி முடிச்சிட்டேன், உங்களுக்கு வேலையும் சொல்லி முடிச்சிட்டேன், 22லேருந்து 66 வரைக்கும் வேலை எப்படி இருக்குன்னு சொல்லி முடிச்சிட்டேன், அதே மாதிரி தொழில் எப்படி இருக்குன்னு சொல்லி முடிச்சிட்டேன், எங்கே இருந்தால் எந்த கிரகங்கள் உங்களுக்கு ராகு தசையில் சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ
திருமணத்துக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22 வயசுலேருந்து ஒரு 30-31 வரைக்கும் திருமணத்துக்கு முயற்சி பண்ணுவீங்களா, இது வந்து கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். இல்லை திருமணமே ஆகலை, பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வரும். 7.5 சனியில் திருமணம் நடக்குமானா நடக்கும், தாராளமாக நடக்கும். ரொம்ப லேட் மேரேஜில் 27 வயசுக்கு மேலே திருமணம் ஆகாமல் இருந்தீங்கன்னா இந்த 2026 திருமணம் கன்ஃபார்மாக உண்டு திருமண ரீதியாக. இதெல்லாம் பரவாயில்ல. இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. ஒன்று, குரு வக்கரமாக இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை தான். 26க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, குரு வக்கரமாலாம் 26க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகிடும். 7.5 சனிங்கிறது பார்க்காதீங்க, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி இருக்கிற இடத்த பொறுத்து. அவர் வந்து 10, 11, 12 ஜென்ம ராசி, ராசிக்கு 2ஆம் இடம், இது மாதிரியான இடங்கள்ல அந்த சனி பகவான் இருந்தால் இப்போ 7.5 சனி வரும்போது திருமணத்தை கொடுத்துரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா பரிவர்த்தனையில் வரும்போது 7.5 சனி உங்களுக்கு நல்லது தான் பண்ணும். எப்படி பார்த்தாலும் உங்கள் ஜாதகத்தில் சனி பரிவர்த்தனையாக இருந்தால் வேற ஒரு கிரகத்தோட வீட்டில் இருப்பார் சனி, ஆனால் அந்த வீட்டதிபதி சனியோட வீட்டில் இருப்பார். இப்போ பரிவர்த்தனை ஆகிடும். பரிவர்த்தனையான கிரகங்கள் 7.5 சனி வரும்போது உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிராகுதசை நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். தொழில், வேலை வாய்ப்பு, அது மாதிரி. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா திருமண வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ராகுதசையில். அதுலேயும் வந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா நிறைய வாக்குவாதங்கள்லாம் வரும் இந்த ராகுதசையில், அது மாதிரி. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி இந்த ராகுதசை அப்படிங்கிறது மேஷ ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். நன்றி.